வணக்கம். இன்றைய சிறப்பு செய்திகள். அண்ணாமலையின் ராஜினாமா கடிதம் வெளியானது. பாஜக தலைமைக்கு அண்ணாமலை எழுதிய ராஜினாமா கடிதம் வெளியாகியுள்ளது. 18 மாதங்களாக தனது அதிருப்தியை தலைமையிடம் வெளிப்படுத்தி வந்ததாக கூறிய அவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் மொழியில் தேசிய கட்சிகள் பேசவில்லை என்றார். கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் பல தடைகளை தாண்டி வந்துள்ளதாகவும், தனது சிந்தனைகள் தலைமைக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்பதால் பாஜகவை விட்டு விலகியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையின் விலகலால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. நயனா நாகேந்திரன் பேச்சு. அண்ணாமலை விலகியதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நயனா நாகேந்திரன் கூறியுள்ளார். பாஜக தமிழ்நாட்டின் உரிமைகளை புறக்கணிப்பதாக அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர், பாஜக தொடர்ந்து தமிழுக்கான நலன்களை நிலைநாட்டி வருகிறது என்றார். மேலும் பாஜக சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டதே தவிர தனிநபர்களை வைத்து அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா பதவியேற்றார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் இந்தியாவின் 2வது பெண்மணி என்ற பெருமையை பெறுகிறார். இந்தியா கூட்டணி உடைந்தது. திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் அறிவித்தார். ஜூன் 8 நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்பதால் திமுக பங்கேற்காது என்று திமுக தலைமை அறிவிப்பு. எதிர்வரும் உள்ளாட்சி மற்றும் எம்பி தேர்தல்களில் டி.வி.கே. உடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதாக அறிவித்து விட்டது. ஆகையால் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட போது தங்களால் எப்படி இந்தியா கூட்டணியில் தொடர முடியும் என டி.கே.எஸ். இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் திமுக இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக அணியிலிருந்து 2 எம்.எல்.ஏக்கள் ராஜினாமா. அரசியலில் புது திருப்பம். டி.எம்.கே. சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்.டி.எம்.கே. எம்.எல்.ஏக்கள் இருவர் சீர்காழி மற்றும் கடையநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவுக்கு வந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. துரை வைகோவின் விருப்பத்தின் பேரிலும் மதிமுகவின் எதிர்கால நலன் கருதியும் திமுக கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்று மதிமுக நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கின்றனர் என்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ராஜினாமா செய்துள்ளார். 2018ஆம் ஆண்டு முதல் இப்பதவியில் இருக்கும் இவர் 2023ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற நிலையில் முன்னாள் திமுக அரசால் 3 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவரது பதவிக்காலம் நவம்பர் 30 வரை உள்ள நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் சமர்ப்பித்துள்ளார். அனைத்து தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தமிழக அரசு அதிரடி உத்தரவு. தனியார் பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அனைத்து மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளும் பள்ளி கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டுள்ளது. மேலும் கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக அனைத்து கல்வி கட்டணங்களையும் இணையத்தில் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் மற்றும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை காட்சிப்படுத்தியதை உறுதிப்படுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்து அனுப்பவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வி கட்டணத்தை பள்ளியில் உள்ள தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் பார் டெண்டரில் மாற்றம். சி.எம். விஜய் அதிரடி உத்தரவு. ஜூன் 30 டாஸ்மாக் பார் டெண்டர்கள் முடிவடையும் நிலையில் அந்நிறுவனத்தின் பல நடைமுறைகளை சீரமைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. உரிய நெறிமுறைகளுடன் புதிய டெண்டர்களை ஒதுக்கவும், காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யவும் அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் பல முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் தொல்லைக்கு என்கவுண்டர் தான் சரியான தீர்வு. பிரேமலதா அதிரடி. பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க என்கவுண்டர் தான் தீர்வு காண முடியும் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நாமக்கல்லில் அடுத்தடுத்து சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதை சுட்டிக்காட்டி இது மக்களை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். அரபு நாடுகளில் வழங்கப்படும் பொதுவெளி தண்டனையை போல் தமிழக அரசும் பாலியல் குற்றங்களுக்கு இத்தகைய நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக கூட்டணி பற்றி திருமாவளவன் பேச்சால் மு.க. ஸ்டாலின் அப்செட். திமுக அணியில் இருந்து பல கட்சிகள் விலகியதால் கூட்டணி சிதறிவிட்டதாக திருமாவளவன் கூறியுள்ளார். பேஸ்புக் வாயிலாக தொண்டர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை என கூறியுள்ளார்.
தோல்விக்கான காரணத்தை கண்டறியாமல் விசிகேவின் முடிவை விமர்சனம் செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனால் ஸ்டாலின் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவைக்கான தேர்தல் தேதியை அறிவித்தது மத்திய தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையின் 27 இடங்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஜூன் 1ஆம் தேதியன்று தொடங்கியது. தமிழ்நாடு, மராட்டியம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த 3 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் இத்துடன் ஆந்திர பிரதேசம், குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேசம், கர்நாடகா மற்றும் மிசோரம் உள்ளிட்ட 10 மாநிலங்களை உள்ளடக்கிய 24 இடங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூன் 8 பிற்பகல் 3 மணி வரை கொடுக்கப்பட்டுள்ளது. வேட்பு மனுக்களின் பரிசீலனை ஜூன் 9 அன்று தேர்தல் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி ஜூன் 11 என்றும், ஜூன் 18 அன்று காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று அன்றைய தினமே வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முதல்வர் விஜய் உத்தரவின் பெயரில் கனிம வளத்துறையில் அதிரடி ஆய்வு. 431 கல் குவாரிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு 67 குவாரிகள் தற்காலிகமாக மூடல். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அதிரடி தொடர் நடவடிக்கை. கன்னியாகுமரியில் முறைகேடாக கனிம வளம் கடத்தல். சோதனை சாவடியில் 3 போலீசார் சஸ்பெண்ட். அரசு பள்ளிகளில் தொடரும் காலை உணவு திட்டம். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் காலை உணவு திட்டத்தின்படி உணவு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 2022இல் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் தற்போது தொடர்கிறது. கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் தொடரும் என சிஎம் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இதன்படி தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தாயுமானவர் ஆகிய திட்டங்களோடு இத்திட்டமும் தொடர்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 60 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். 3 சார் பதிவாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட சார் பதிவாளர்கள் மீது வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை செயலாளர் குமரகுருபரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். விக்ரமசிங்கபுரத்தில் லட்சக்கணக்கில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. நேற்று மாலை நேர வர்த்தக முடிவில் இந்திய ரூபாய் மதிப்பு 7 காசுகள் சரிந்து 95.83 இருந்தது. அமெரிக்க, ஈரான் இடையேயான போர், பதற்றம், முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் போன்றவை இதற்கு முக்கிய காரணம். இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவதால் கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய், தங்கம் உள்ளிட்டவை விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் கெலமங்கலம் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி முதலிடம் பெற்று சாதனை. இப்பள்ளியை சேர்ந்த மாணவி சுமா 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். இதே பள்ளியை சேர்ந்த மாணவி கீர்த்தனா 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். மாணவி மகாலட்சுமி 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவிகளை பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திம்மப்பா மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவிகள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இனிப்புகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். தனியார் பள்ளி இயக்குநரின் உத்தரவிற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்ற தனியார் பள்ளி இயக்குநரின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை HEC மறுப்பு தெரிவித்துள்ளது. கல்வி கட்டணம் என்பது கருப்பு பணம் அல்ல, எனவே அதனை வெளிப்படையாக தெரிவிக்கலாம் என்றும் HEC கூறியுள்ளது. இது மாணவர்கள், பெற்றோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது இதன் மூலம் தடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தேசிய அளவில் IAF தேர்வில் முதலிடம் பிடித்த விவசாய மகள். விவசாயியின் மகள் இந்திய விமானப்படை அகாடமியின் மெட்ரிக் பட்டியலில் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது பலரின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. பஞ்சாபை சேர்ந்த மெஹர்பிரீத் கவுர் எளிய குடும்பத்தில் பிறந்த போதிலும் இந்திய விமானப்படையில் சேர வேண்டும் என ஆர்வம் கொண்டுள்ளார். ஏழ்மை பாதித்த போதிலும் கவுர் தன்னுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பால் முதலிடம் பிடித்து பலருக்கும் முன்மாதிரியாக அமைந்துள்ளார். இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதன்முறையாக மண்ணில் மக்கும் பால் பாக்கெட்டுகள் மத்திய அரசால் அறிமுகம்.
இந்தியாவின் முதன்முறையாக மத்திய அரசின் மதர் டெய்ரி நிறுவனம் இயற்கையாகவே மண்ணில் மக்கும் பால் பாக்கெட்டுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்கும் வகையில் 4 ஆண்டு கால தொடர் ஆராய்ச்சிக்கு பிறகு உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5ஆம் தேதி முதல் இது பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த பாக்கெட்டுகள் முதற்கட்டமாக டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இரத்தமயமான கடற்கரை கொன்று குவிக்கப்படும் டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்கள். ஃபாரோ தீவுகளில் பின்பற்றப்படும் விசித்திரமான வழக்கம் உலகை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான கிராண்ட் ட்ராப் என்ற பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக 700க்கும் மேற்பட்ட திமிங்கலங்களும் டால்பின்களும் வேட்டையாடப்பட்டன. இதனால் கடற்கரை இரத்தமயமாகியது. பின்னர் அவற்றின் இறைச்சி உள்ளூர் மக்களுக்கு உணவாக விநியோகிக்கப்பட்டது. இந்த வழக்கத்தை விலங்கு ஆர்வலர்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர். ரஷ்யாவில் இருந்து இந்தியா வந்தடைந்த 4வது S-400 ஏவுகணைகள். வான்வெளி பாதுகாப்பு அமைப்பான S-400 இந்தியாவிற்கு வந்தடைந்துள்ளதால் நாட்டின் எல்லை பாதுகாப்பு வலுவடைந்துள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவில் இருந்து இந்தியா வந்தடைந்த 4வது S-400 ராஜஸ்தானில் நிலைநிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. இது ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் விமானப்படையை எதிர்கொள்ள முக்கிய பங்கு வகித்தது. S-400 எதிரி விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை துல்லியமாக கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டவை. அமைச்சர்கள் தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை. முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. அமைச்சர்கள் தவறு செய்தால் கட்டாயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என CM விஜய் எச்சரித்துள்ளார். தன்னுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே பேசிய அவர், அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும், லட்சியம் வாங்கக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறாராம். செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் சேர்கிறதா என்பதையும் அமைச்சர்கள் கவனிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சொந்த ஊர்தான் சொர்க்கம். வைரலாகும் IT ஊழியரின் சோசியல் மீடியா பதிவு. பெருநகரங்களில் வாழ்வதை விட சொந்த ஊர்களில் வாழ்வதே சிறந்தது என கூறும் ஒரு IT ஊழியரின் பதிவு தற்போது வைரலாகி வருகிறது. பெங்களூருவில் மாதம் 1.4 லட்சம் சம்பாதித்தாலும் செலவுகள் காரணமாக எதையும் சேமிக்க முடியவில்லை என்றும், ஆனால் சொந்த ஊரில் ரூபாய் 40,000 சம்பளத்தில் வசதியாக உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார். இதை நெட்டிசன்கள் பலரும் உண்மை என பதிவிட்டு வருவதால் வைரலாகி வருகிறது. இந்த செய்திகளை தொகுத்து வழங்கியவர் ஓசூர் போஸ்ட் செய்தி ஆசிரியர் டாக்டர் RM வேலு. இணைந்திருங்கள். உள்ளூர் தகவல் முதல் உலக செய்திகள் வரை ஓசூர் போஸ்ட் செய்தி ஊடகம். வணக்கம்.